இப்போ நல்லா எண்ணெய் சூடேறிட்டு இப்போ அவ்வளோத்தையும் ஒன்று ஒன்றா போட்டு நல்லா ப்ரௌனிஷாக வர்ற வரைக்கும் நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா ப்ரௌனிஷாக வந்துட்டு அதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இதே மாதிரி எல்லா உருண்டையும் நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ அது நல்லா பொரிஞ்சிட்டு இருக்கட்டும். இன்னொரு சைடு ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சு 2 கப் சீனியை போட்டுக்கோங்க. சுகர் சார்ஜ் செய்ய 2 கப் சீனிக்கு 2 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. 3 ஏலக்காவும் பிச்சு போட்டுக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்கணும். இப்போ தண்ணி நல்லா கொதித்து வந்துட்டு இதுக்கு பாகு பதம் தேவையில்ல. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம். இப்போது நம்ம அவ்வளோத்தையும் பொரிச்சு கொண்டு வந்தாச்சு. இந்த மாதிரி நல்லா ப்ரௌனிஷாக பொரிச்சு எடுத்து வந்துக்கோங்க. இப்போது நம்ம காய்ச்சி வச்சுருக்கிற பாகை அதுக்குள்ளே போடலாம். அரை மணி நேரம் ஊற வச்சு